ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச். என்னென்னு யோசிக்கிறீங்களா? ஹேர் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தான் நான் இதில் என்னென்ன ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உமன் ஹேர் எம்ப்ராய்டரின்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ஸ்டிச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோம், கலர் த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் ப்ரௌன் கலர், கிரீன், பிங்க், நார்மல் நீடில், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இமேஜ் நீங்கள் மொபைலில் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்குங்க. அதை நீங்கள் ட்ரேசிங் பேப்பர், இந்த ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தில் வச்சு கார்பன் ஷீட் வச்சு வரையும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும். நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சி இருக்கேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் மொபைலில் சர்ச் பண்ணிட்டும் மொபைலை கீழே வச்சோம் நீங்கள் அது மேலே ட்ரேசிங் பண்ணியும் வரையலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் சிம்பிளாக ஒரு உமன் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். ஃபேஸ், ஹெட், பாடி வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதை போல் சிம்பிளாக வரைஞ்சிக்குங்க. இப்போது இதில் என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இது 6 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். 6 ஸ்டாண்ட் எடுத்துட்டு நான் ரெண்டுமே ஜாயின் பண்ணலை. ஏன்னா இப்போ நீடில் ஆட் பண்ணும் போது 12 ஸ்டாண்டாக வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சைடில் மட்டும் நான் நாட் போட்டிருக்கேன், ஒரு சைடு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம இப்போ இதில் என்ன ஸ்டிச்சு போட போகிறேன்னா சாட்டின் ஸ்டிச்சு தான் போட போகிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த சாட்டின் ஸ்டிச் எப்படி போடலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இது பக்கத்தில் நீங்கள் போடுங்க. பக்கத்தில் போடும் போது தான் உங்களுக்கு இந்த டிசைன் அழகாக இருக்கும். இந்த ஹேர் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் நிறைய டைப் இருக்குது. கர்லிங் ஹேர் எம்ப்ராய்டரி ஸ்டிச் இருக்குது, லோ பன் ஹேர் எம்ப்ராய்டரி ஸ்டிச் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். பாருங்கள், சிம்பிள் தான் இது. சிம்பிளாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த த்ரெட்டு நீங்கள் என்ன கிளாத் எடுக்கிறீங்க அதுக்கேற்றாப்புல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஊசியும் த்ரெட்டு நீங்கள் 6 ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் நீடிலும் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் இது. ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் கூட பரவாயில்ல. என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டிலேருந்து அழகாக கற்றுக்கலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் ஜுவல்லரி மேக்கிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதனால் கொஞ்சம் லென்த்தாக தான் ஆகும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து என்ன ட்ரை பண்ணி இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அதுவும் எனக்கு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். நான் என்னுடைய கம்யூனிட்டி
டேப்பில் நான் போடுவேன். பார்த்தீங்களா, இதே போல் இந்த சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து போடலாம். இதுக்கும் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து த்ரெட் எடுங்க. கீழே நீடில் வந்து எடுத்துட்டு இப்போ அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதுவும் வந்து சாட்டின் ஸ்டிச்சு தான். இப்போ பாருங்கள், இது வந்து ஈவனாக வரையறதுக்கு நீங்கள் கீழே கூட ஒரு லைன் கூட போட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப வந்து இழுத்து போடாமல் கொஞ்சம் கிளாத்து வந்து சுருங்காமல் நீங்கள் இந்த ஒர்க் வந்து போடணும். அப்புறம் இது வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த கலர் வந்து நீங்கள் எது வேணால் எடுக்கலாம். இப்போ நான் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் சொல்லித்தரேன் இல்லையா, நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட்லேயும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில்க் த்ரெட்லலாம் பண்ணும்போது இன்னும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே போல் இந்த சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து இதை பொறுமையாக நீங்கள் போடுங்க. இதுவும் வந்து இதே சாட்டின் ஸ்டிச்சராக யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி கற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜில் ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா நான் இருக்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி 27 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டைப் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேசிக் அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்செலாம் நீங்கள் கற்றுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் நான் சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்களும் வந்து இது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்குக்கு நம்ம கொடுக்கலாம். நெக்குக்கு வந்து நான் பேக் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி போடணுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேசிக் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அழகாக இது வந்து போடலாம். இது வந்து 3 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 6 ஸ்டாண்டாக வரும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான் இது. இந்த நெக்கை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போடணும். அந்த கேப் வந்து தெரியக்கூடாது. அந்த பெண்டிங்கும் வந்து அழகாக இருக்கும். ஸோ அந்த வளைவுலலாம் கொஞ்சம் நீங்கள் கேப்பு விடாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், பேக் ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது வந்து நெக்கில் தான் நம்ம போடுறோம், நெக் டிசைனில் போடுறோம். இது எல்லாமே ஜஸ்ட்டு ஐடியா தான். நீங்கள் இதில் உங்களுக்கு என்னென்ன எம்ப்ராய்டரி ஸ்டிச் தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த நெக்கு ஃபுல்லாகவே போடணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் நாட் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணணும். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹேர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இது ஒரு நேம் என்னன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்ன பேர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது 6 ஸ்டாண்ட் எடுத்து இருக்கு. அது வந்து 12 ஸ்டாண்டாக நீங்கள் நீடில் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கும். ப்ரௌன் கலர் எடுத்து இருக்கு. உங்கள்கிட்ட ப்ரௌன் கலர் த்ரெட் இருந்தாலும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாக் கலர் த்ரெட்டோ யூஸ் பண்ணலாம். ஹேருக்கு லைட் கலரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து சாட்டின் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சாட்டின் ஸ்டிச் உங்களுக்கு தெரியலனா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் சாட்டின் ஸ்டிச்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வந்து நீங்கள்
போடணும், பக்கத்தில் போடணும், கேப் விடாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நம்ம அழகாக இதை போட்டுட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் பக்கத்தில் கேப்பு இல்லாமல் நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இது ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். சப்போஸ் பணம் கட்டி கிளாஸில் ஜாயின் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ. ஏன்னா என்னுடைய வீடியோவில் நான் சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப டஃப்பாக நான் சொல்லி கொடுக்குறது கிடையாது. எந்த வீடியோ எடுத்தாலும் சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சு வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி தான் போடணும். இது எண்டு வரைக்கும் இந்த ஸ்டிச்சு சாட்டின் ஸ்டிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். கீழே வந்து நீங்கள் நாட்டும் போடலாம், அப்படி இல்லைன்னா திறந்தும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்தது இது வந்து ஹேர். இது வந்து பேக் சைடு, ஹேர் வர பேக் சைடு. இது ஃபேஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு பேக் சைடு. இது இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈஸியாக சொல்லித்தரேன். நடுவில் வந்து பேனாவோ இல்லை பென்சிலோ சின்னதாக டாட் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பாருங்கள், ஒரு 5 லைன் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. இந்த லைன் போடும் போதே தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு. என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன ஸ்டிச்சு நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் என்ன ஸ்டிச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் 5 லைன் போட்டிங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே இருந்து நீங்கள் மிடில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அங்கே தான் வந்து நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இது வந்து ரொம்ப டைட்டாக நீங்கள் போடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக அந்த ஸ்டிச் போடுங்க. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ அங்கேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் இந்த மிடில் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வரைஞ்சி சொல்லி கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது டேரெக்டாக நான் சொல்லி கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு வந்து தெரியாது, புதுசாக பழகுறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வரைஞ்சிட்டு ட்ரை பண்ணும்போது இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் தான் பார்க்குறோம். ஹேர் ஸ்டைலே வந்து ஃபஸ்ட்டு டைப் பார்க்குறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா, ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைலே வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ இது ஒரு ஃபினிஷிங் வந்து மிடிலே நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது 5 லைன் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் எந்த சைடு வேணால் எடுத்துக்குங்க. மிடில் எடுத்துட்டு நல்லா பாருங்கள், மிடில் எடுத்துட்டுங்க. இப்போ இந்த லைன் மேலே நாம் எடுக்கிறோன்னா அடுத்த லைனில் வந்து கீழே விடணும் த்ரெட்டு, அடுத்த லைனில் வந்து மேலே விடணும். இப்போ நான் என்ன ஸ்டிச்சு போடுறேன்னு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், திரும்பவும் வந்து இந்த லைனுக்கு மேலே த்ரெட் இருக்கணும், நீடில் வந்து அடுத்த லைனில் வந்து கீழே இருக்கணும். ஒரு 2 ரோ மட்டும் சொல்லி திரும்பவும் பாருங்கள், மேலே இந்த த்ரெட்டு வரணும், அடுத்த லைனில் அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் த்ரெட்டில் கீழே வரணும் லைன். திரும்பவும் பாருங்கள், மேலே இந்த லைனில் மேலே வரணும்,
அடுத்த லைனில் வந்து கீழே நீங்கள் போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஷேப் ஒன்று கிடைக்கும். திரும்பவும் அதே தான், ஒரு ரோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரோ வந்து உங்களுக்கு தானாக வந்துடும். இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் இல்லைன்னா லைட் ப்ரௌன் கலரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் பேர் வந்து பன் ஹேர் ஸ்டைல். ஓகேவா, நான் நேம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பேர் வந்து பன் ஹேர் ஸ்டைல். அதில் இதில் டைப் ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பன் ஹேர் ஸ்டைல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் மேலே விட்டுட்டு அடியில் தான் எடுக்கணும். இதே போல் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அழகாக பன் ஹேர் ஸ்டைல் வந்துடும். இதிலே நம்ம மேலும் வந்து டிசைன்லாம் பண்ணலாம். பார்த்தீங்களா, இது மேலே விட்டுட்டு அடியிலேருந்து எடுத்து தான் நீங்கள் போடணும். இதே போல் அடுத்தடுத்த ரோவோ நீங்கள் போடும்போது அது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். கிட்ட கிட்ட போடுங்க, கேப் விடாமல் போடுங்க. நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டு, இப்போ இந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழே வந்து நீங்கள் நாட் போட்டுருங்க. இந்த ஸ்டிச் நேம் வந்து வெப் ஸ்பைடர் ஸ்டிச், இல்லைன்னா ஸ்பைடர் வெப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இதில் வந்து பூ போல் அழகாக வைக்கலாம். அதுக்கு நான் எல்லோ ஷைனிங்கில் இருக்கிற த்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் எடுக்கலாம், ரெட் கலர் எடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்றப்பல எடுத்துக்கோங்க. 6 ஸ்டாண்டு கோக்கும் போது 12 ஸ்டாண்டு எனக்கு வந்துருக்கு. அதை வந்து நாட் போட்டுட்டு, இது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டாக வந்து நான் இங்கே இந்த இடத்துல நான் போடுறேன். ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் போட்டுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக நம்ம காமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் 2-3 ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த ஹேர் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் நான் என்னென்ன ஸ்டிச்செல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டிச் நேமெல்லாம் கீழே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டோடு விட்டாலும் பரவாயில்ல, இல்லை மேலும் இன்னும் கொஞ்சம் நிறைய பூ இருக்கிற போல் ஸ்டைலாக வேணும்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ பாருங்கள் ஒரு 3 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். கீழே வந்து நாட் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ஹேர் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.